ஸ்பைடர்மேனுக்கு இங்கிட்டு தளபதி விஜய் மூவி என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிக்கவே தேவையில்லை. ரீ-ரிலீஸ் ஆகியுமே வந்து கோடி கணக்குல வசூல் அண்ணல வேற எதுவுமே கிடையாது. அண்ணது கில்லி தான். இந்த கில்லி மூவியை ஒரு கொலாபு போட்டா நம்ம ஸ்பைடிக்கு வந்து எந்த அளவு தரமா இருக்குமோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்ட்ரீட் லெவலா இருக்கிற ஒரு தரமான ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். சோ அப்படி இருக்க போகும்போது இங்கிட்ட நம்ம வேலையாரு அவரோட ஸ்ட்ரீட் லெவல் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த டயலாக் நம்ம சொன்னா ரொம்ப சிரிப்பீங்க. அதெல்லாம் வேணாம். சோ அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லிட்டு ஆல் ஏரியாலையுமே ஐயா கில்லிடான்னு சொல்ற மாதிரி சோ அந்த ஒரு டைலாக்காகவும் ஒட்டுமொத்தமா அந்த ஏரியால எவ்வளவு ப்ராப்ளமா இருந்தாலும் வேலு வருவாப்புல வேலு இல்லைன்னா மேட்சே போர் அடிக்குன்னு சொல்ற லெவலுக்கு வச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூட நம்பி வரவங்களையுமே வந்து தனலட்சுமியா சொல்றேன், நம்ம வேலுவதான் சொல்றேன். சோ கூட நம்பி வரவங்களையுமே வந்து பீக் லெவல்ல வச்சு காப்பாத்துவாரு. அண்ட் அதே மாதிரிதான் இங்கிட்டும் நோவே ஹோமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டோபி மைகரோட ஸ்பைடர்மேன் 1, 2, 3 இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனுஷன் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா என்ன பாக்குறேன்னா ஹியூமர் தான். அசால்ட்டா ஜாலியா ஒரு ஹியூமரை போட்டு போறது. அண்ட் முக்கியமா அந்த ஒரு சின்ன பையன் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தும் கூட பட் செம்ம மெச்சூரிட்டியா மனுஷன் பிஹேவ் பண்ணிருப்பாரு. அண்ட் இதனாலே வந்து கில்லி எக்ஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு மாதிரி இருந்தாலும் வெளியே வந்து ஆஞ்ச் பூஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கபடி களத்துல செம்ம ரகலை பண்றதும் வித்தியாசம் இருக்குது. சோ அதனால வீட்டில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி அப்படின்றதுமே வந்து இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றோம்.